ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே மாப்பிள்ள. இல்ல மாப்பிள்ள, உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. இல்லம்மா, இவர் ஏதோ டென்ஷன்ல தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. நீ வேற மாதிரி புரிஞ்சுக்காத. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. வேணா கையில், நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். மாப்பிள்ள சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும் போது மனசுக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு. மாப்பிள்ள மாதிரி ஒரு பையன் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்ததை நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட்டிருக்கேன். அவரை நினைச்சு நான் பூரிச்சு போயிருக்கேன். ஆனா நம்மளோட சந்தோஷத்துக்காக மாப்பிள்ளைய கஷ்டப்படுத்திட்டு இருக்கோமே. இல்ல மா, வேணா கையில், வேணாம். மாப்பிள்ளை மனசு நொந்து இவ்வளவு சொல்றாருன்னா அவரோட உணர்வுகளை நாம மதிக்கணும்ல. அவர் சொன்ன எல்லாமே நியாயமான விஷயம்தான். இதுக்கு மேலே அவரை நோகடிக்க வேண்டாம். உனக்காக பெத்த அம்மா அப்பா ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு நீ மட்டுமே வாழ்க்கைன்னு வந்தவரு. அவரோட பெருந்தன்மைக்கும் தியாகத்துக்கும் நாம் அவரை எப்படி பார்த்துக்கணும்? ஆனா அவரால இங்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவரை இங்கே இருக்க வச்சு எப்படி கஷ்டப்படுத்துறது சொல்லு கையில். இத பாரு, உன் அம்மா நான் சொல்றேன். நாங்கெல்லாம் எதுவும் தப்பா நினைச்சு போனன்னு யோசிக்காத. நீ சந்தோஷமா மாப்பிள்ள கூட வாழ்ந்தாலே எனக்கு போதும் கையில். என்ன பத்தியோ இங்க இருக்கிறவங்கள பத்தியோ நீ எதுவும் யோசிக்காத. காசு பணம் எல்லாம் கையில வர வர இவங்கெல்லாம் எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது. அதனால நீ மாப்பிள்ள சொல்ற மாதிரி கேளு. அவர் சொன்ன மாதிரி நீங்க தனியா எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழுங்க. இத பாரு கையில், குடும்பம் கூட பிறந்தவங்கன்னு யோசிச்சு நீ உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணதெல்லாம் போதும். இந்த தியாகத்தை எல்லாம் இங்க இருக்கிறவங்க காலப்போக்குல மறந்துருவாங்க. எல்லாருக்குள்ளயும் இருக்கிற சுயநலம் வெளிப்பட்டு அவங்களோட சுயரூபம் என்னன்னு நமக்கு இப்பதானே தெரியுது. இதுக்கப்புறமும் நீ இங்க இருந்தனா ஒவ்வொருத்தவங்களோட மாற்றத்தை பார்த்தும் நீ தான் கஷ்டப்படுவ. இத பாரு, இந்த கஷ்டம்லாம் உனக்கு வேண்டாம். மாப்பிள்ள சொல்றது கேளு. நீ அவரோட போய் நிம்மதியா வாழ்ந்தாலே எனக்கு போதும் கையில். மா, என்னம்மா நீ? அம்மா, என்ன எங்கம்மா போக சொல்ற? என்னோட சந்தோஷமே நீங்க எல்லாரும் தானேம்மா. மா, உங்களெல்லாம் விட்டுட்டு போனா நான் சந்தோஷமா இருப்பேன்னு எப்படி நினைக்கிற? அம்மா, எழில் ஏதோ டென்ஷன்ல தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. நீ சீரியஸா எடுத்துக்கிட்டு என்னென்னமோ பேசுற. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சில வருஷம் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சுட்டு பிரியறதுக்கே அவ்வளவு மனசுக்கு கஷ்டமா இருக்கும். நான் பிறந்ததுல இருந்து இங்க உங்க எல்லாரையும் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். இப்படி திடீர்னு தனியா போக சொன்னா அம்மா என்னால முடியாதும்மா. ஐயோ கையில், அப்பாவோட கடைசி ஆசையா நான் நினைக்கிறது சாகுற வரைக்கும் நான் உங்க எல்லார் கூடவும் இருக்கிறது மட்டும்தான். என்னோட ஆசையும் அதுதான்மா. நீ இதான் சொல்லுவேன்னு தெரியும் கையல். நான் இவ்வளவு சொல்லி நீ உன் முடிவுல தெளிவா இருக்கல்ல? இல்ல, அப்படி சொல்ல வரல. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியே. ஆனா ஒன்னு சொல்லிக்கிறேன். இவங்களெல்லாம் விட்டு பிரிய கூடாதுன்னு நீ யோசிச்சுட்டு இருந்தனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ என்னை விட்டு பிரியற மாதிரி ஆயிடும். கையில், நீ மாப்பிள்ள சொல்றதை கேளு கையில். இங்க இருந்து நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. நீ
நீ அவரோட தனி கொடுத்தனம் போயிடு. மா அப்படியெல்லாம் எதுவுமே ஆகாதம்மா. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். அவர் கோவத்துல பேசிட்டு போறாரு. அவர் என்ன புரிஞ்சு பாருமா.